எங்கள் அப்பா ஒரு டைலாக் சொல்லுவார், நீ 10 ரூபாய் சம்பாதிக்கிறியா, வீட்டில் 5 ரூபாவே 5 ரூபாவை நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. எவ்வளோ நம்ம சினிமாவில் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு பண்ணும் போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. இந்த 10 பேர் ஆரம்பித்து இப்போ 100 பேர் சேர்ந்து இந்த செயில் ஃபவுண்டேஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. செயில் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ், இது மனிதம் போற்றும் மகத்தான மேடை. டைட்டில் ஸ்பான்சர் Medimix, co-presented by DAC Developers மற்றும் AK தங்க மாளிகை, co-sponsored by One Company மற்றும் Anuj Tiles, powered by Line Date Syrup, Gold Winner, Lotte India மற்றும் Mali and Manvi Movie Makers. Associate sponsor DNC Chits, Pothys, Dot School of Design மற்றும் Memory Basket. Goodwill sponsor Success Shipping, Anil Foods, Reela Hospital. ஹாய், நான் உங்கள் லோகேஷ் அஜில்ஸ், 11 படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஓடிடி ஹிஸ்ட்ரியில் ஒரு படத்தை டைரக்டரோட டிகோட் பண்ண போகிறேன். அடுத்தபடியாக தி கோல்டன் ஹார்ட் அவார்ட் 2025 இந்த விருது யாருக்கு அப்படின்றது முதல்ல ஒரு ஈவியில் பார்த்துட்டு அவங்க மேடைக்கு வர போகிறாங்க. எங்கள் தங்க கலை தாரகைக்காக நடனம் என்னும் கலைத்துறையில் 40 ஆண்டுகளாய் நவரசம் கொடுக்கும் நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ். நளினங்களை விரல் நுனியில் வைத்திருக்கும் உங்களை கண்டு நாங்கள் ஆனோம் இம்ப்ரெஸ். பாடல்களுக்கேற்ப நீங்கள் உருவாக்கிய மூவ்மெண்ட்ஸ், பல நடிகர்களின் திரைப்பயணத்தில் மறக்க முடியாத அச்சீவ்மெண்ட்ஸ். சிறு சிறு அசைவுகள் என்னும் பக்கங்களை ஸ்டைலாக டைப் செய்து ஃபைல் போட்டு அலமாரியில் வைக்க ஆரம்பித்தால் அதுவே ஒரு லைப்ரரி. ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும், காலம் பல நேரங்களில் சோதித்தாலும், நடனம் ஆடிக்கொண்டே நீங்கள் கூறுவது டோன்ட் வரி. இவருடன் பயணிப்பவர்களை பத்திரமாக கரை சேர்க்கும் லவபிள் லைட் ஹவுஸ். நடனம் கற்க நினைப்பவர்களுக்கு இவரது ஸ்டுடியோவே ரைட் ஹவுஸ். ஆடியவர்களை கூட நாங்கள் கவனிக்க தவறியதுண்டு. நாங்கள் தவறாமல் பார்த்தது உங்களின் கமெண்ட். ஆடிய டான்சர்ஸோடு சேர்ந்து ரசித்திருக்கிறோம் பல கிளி 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 மொமெண்ட். டான்ஸ் என்னும் சப்ஜெக்டை சிம்பிளாக கற்றுக் கொடுக்கும் மாணவர்களின் ஃபேவரட் மாஸ்டர். 40 ஆண்டுகளில் கொஞ்சம் கூட குறைவில்லை உங்க டான்ஸ் இன்று வரை பிளாஸ்டர். பாலிவுட் தாண்டி பாலிவுட் வரை கைத்தட்டல் வாங்கியது உங்கள் கோரியோகிராஃபி. கூகுள் மேப் கூட டான்ஸ்னு தேடுனா காட்டுது உங்க ஜியோகிராஃபி. மற்றவர்களின் நிலையை புரிந்து ஹெல்ப் பண்ணும் கோல்டன் ஹார்ட். ஆரம்பத்தில் இருந்தே செயில் ஃபவுண்டேஷன்ஸுடன் இருக்கிறது உங்கள் பார்ட். 40 ஆண்டுகளுக்கு முன் வைக்கப்பட்ட ஒரு தொடக்க புள்ளி. இன்றல்ல, நாளையல்ல, என்றும் உங்களுக்கு இல்லை முற்றுப்புள்ளி. மனிதநேயம் என்னும் படிப்பில் மாஸ்டர் டிகிரி முடித்த கலா மாஸ்டர் அவர்களுக்கு தங்க கலை தாரகை என்னும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது செயில் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ். எங்கள் தங்க கலை தாரகை கலா மாஸ்டர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட 40 amazing years in this industry, the undeniable கலா மாஸ்டர் அவர்கள் இந்த மேடையில். கலா மாஸ்டர் இந்த 40th year ஃபுல்லாக என் கூட தான் செலிப்ரேஷன் போல இருக்கே. பட் மாஸ்டர், உங்களுக்கு இந்த விருதை வழங்குவதற்காக முதல்ல ஒரு ஸ்பெஷல் பர்சன் மேடைக்கு வர போகிறாங்க. மேடையில் இருக்கும் இந்த குழந்தையின் பெயர் காயத்ரி. பொதுவாகவே ஒரு குழந்தை முதல்ல நடக்கிறது தன்னுடைய தாயோடைய கையை பிடிச்சிட்டு தான் இல்லைங்களா? அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு தான் அந்த குழந்தை நடக்கும். ஆனால் இந்த குழந்தை நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் காலகட்டத்தில். இந்த குழந்தை என்னுடைய மகளாக பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சர்ஜரிஸை பண்ணி தாயாக நின்று நடக்க வைத்தவங்க தான் நம்மளுடைய கலா மாஸ்டர். அண்ட் ட்ரூலி டிசர்விங் ஆஃப் திஸ் கோல்டன் ஹார்ட் அவார்ட். கலா மாஸ்டர், வி லவ் யூ. நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸஸ்க்கு, நீங்கள் பண்ண 40 ஆண்டுகள் கோரியோகிராஃபி எல்லாம் தாண்டி இந்த தங்க மனசுக்காக தான் இந்த ஸ்பெஷலான ஒரு விருது. Can we have the award please? இந்த தருணத்தில் நம்மளுடைய செயில் ஃபவுண்டேஷனில் லிவர் டிரான்ஸ்பிளான்ஸ் கூட பார்த்து சஞ்சய் குமார் 8 வயசு குழந்தை, ஜகன் 7 ஆண்டுகள், திவாகர் அண்ட் ஸ்ரீசரண் இவங்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாஸ்டர், இந்த ஸ்பெஷல் ஃப்ரேம் கம்ஸ் ஃப்ரம் காயத்ரி. அது வந்து கலா 40 அப்படின்றது உங்களுடைய பேர்லேயே
அழகாக வண்ணமாக கொண்டு உங்களுக்கு மேலே ஒரு ஹாலோ ஒரு ஸ்பாட்லைட் அந்த ஹாலோ இருக்கிறதுக்கு காரணம் கடவுளின் அனுகிரகம் என்றைக்குமே உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இதை ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணது காயத்ரி அண்ட் ஹர் என்டையர் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி. மீண்டும் இந்த மேடையில் வந்து மாஸ்டருக்கு இந்த கௌரவிக்கம். மாஸ்டர் இது அவங்க காயத்ரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாம் பார்த்து பார்த்து மாஸ்டருக்காக பண்ணணும் அப்படின்னு ஆசையாக பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்னும் பெரிய நன்றி. அண்ட் இந்த மேடையில் டு நாட் லெட் ஹோப் கோ அப்படின்ற பெற்றோர்களுக்கும் இன்னைக்கு வாரியர்ஸாக நிற்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல். We love you, we are proud of you and your beautiful journey has just begun. And please கைத்தட்டுங்க. liver transplants பார்த்துருக்காங்க இந்த குழந்தைங்க. liver transplants are not easy at all, but having done that liver transplant and standing here, பெற்றோர்களுடைய மனசில் எவ்வளோ வலி இருந்திருக்கும், எவ்வளோ பயம் இருந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைங்க இன்னைக்கு கலா மாஸ்டர் we love you அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மேடைக்கு வந்ததுக்கு காரணம் இஸ் யோர் கோல்டன் ஹார்ட் மாஸ்டர். இட் இஸ் ட்ரூலி யோர் கோல்டன் ஹார்ட். a few words from you. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ செயில் ஃபவுண்டேஷன். நான் காயத்ரி வந்து கொடுப்பான எதிர்பார்க்கல. நான் ஒரு வாட்டி ஷூட்டிங் மனட மயிலட பண்ணிகிட்டு இருக்கும் போதும் என்னோடய அக்கா பொண்ணு வந்து ஓலியஞ்சல்ஸில் படித்தா. அவளோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் இவங்க இருந்திருக்காங்க. இப்படி இருந்தா காயத்ரி. அப்போ வந்து கேட்டாங்க. கேட்கும் போது எனக்கு வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து கார்த்திக் கைலாஷ் டாக்டர் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார், என்னோடய ஃப்ரெண்ட் லதா மூலியமாக. அப்போ சொல்லும் போதும் நான் சொல்லலை, என்னால் முடிஞ்சது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலான்னு போய் நின்று இப்போ காலேஜ் படிக்கிறான்னு சொல்லும் போதும் எவ்வளோ நம்ம சினிமாவில் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு பண்ணும் போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. ஆனால் லைஃப்பில் நான் வந்து ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். என்னுடைய தூரத்து ரிலேஷன் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைசா இல்லை. அப்போ தான் நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம், ரோஹிணி, யுவராணி, ரஞ்சிதா இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. ஒன்லி எங்கள் ஆட்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அப்போ அந்த டைமில் வந்து நான் சொல்கிறது 89, 90 நான் புது அர்த்தங்கள் பண்ண டைம். அப்போ பைசா வேணும், பைசா இல்லைன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க ரிலேஷன் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க கலான்னு. அப்போ இதே நடிகர் சங்கம் இடத்துலையே எல்லார்கிட்டேயும் ஒரு 10 ரூபா இருந்தாலும் 5 ரூபா இருந்தாலும் கலெக்ட் பண்ணி ஒரு ஷோ பண்ணி அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இப்போ வரைக்கும் மிஸ்டர் ரவி அவர்கள் இன்னும் இருக்காங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நல்ல விஷயம் என் அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். லிவர் ஆப்ரேஷன் சொல்லும் போதும் எனக்கு தெரியும் அதோட கஷ்டங்கள். ஏன்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீனா ஹஸ்பண்டுக்கு வந்து லங்ஸுக்கு நாங்கள் 3 மாதம் போராடி அழுதுருக்கோம். அது லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்காம சேராமல் ஒரு சின்ன வயசுலேயே மீனாவோட ஹஸ்பண்ட் விட்டு போன அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் எவ்வளோ அந்த லிவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க தெரியும். சின்ன விஷயத்தமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கணும். அதனால தான் நான் சொல்கிற மாதிரி நான் வந்து எப்பயுமே ஃபோனும் கைமா இருக்கேன். என்ன நம்பர் வந்தாலும் எடுத்து பேசிடுவேன். என்னால் முடிஞ்சது நம்மளால் எங்கள் அப்பா ஒரு டைலாக் சொல்லுவார், நீ 10 ரூபா சம்பாதிக்கிறியா, வீட்டில் 5 ரூபாவே 5 ரூபாவை நீ செலவு பண்ணு, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. ஸோ காயத்ரி ஐம் ஸோ ஹாப்பி. இப்போ வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதியிருக்கா. அண்ட் செயில் ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லணுன்னா சேம் பிகினிங்லேருந்து நான் ஒரு ஷோவில் ஜட்ஜாக உட்காரும் போது ஒரு யஷ்வந்த் வந்து சின்ன பையனாக வந்தான். வந்து மேடம் இது மாதிரி பண்ண போகிறாங்க. சேம் வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி இவங்க என்ன ஒரு 2 வருஷம் பண்ணுவாங்க. அப்பயும் அர்ச்சனா இருந்திருக்கா. அப்பவும் அர்ச்சனா நாங்கள் எல்லாமே ஒரே இதில் ஃபாலோ ஆகிட்டே இருக்கோம். அப்போ வந்து பேசும்போது நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்சது. நந்தகுமார் சார் இருந்தார். அது வரைக்கும் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் அவங்க ஏதாவது போர்டு மெம்பராக இருந்தாலும் அப்புறம் யஷ்வந்த் எங்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தா ஒரு கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் என்னால் முடிஞ்சதை பேசுவேன். அவர் வந்து எங்கிட்ட ஃபீல் பண்ணி பேசுவார். நிறைய விஷயங்கள் பேசும்போதும் இந்த 10 பேர் ஆரம்பித்து இப்போ 100 பேர் சேர்ந்து இந்த செயில் ஃபவுண்டேஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நான் எப்பயுமே சொல்வேன், கடவுளை நேரில் பார்க்க முடியாது, மனிதர் ரூபத்தில் பார்க்குறோன்னா அந்த செயில் ஃபவுண்டேஷன் நிறைய விஷயத்த எனக்கு சொன்னார். இப்போ கூட அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் ரூமை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஐ திங்க் 10 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஆப்ரேஷனில் யஷ்வந்த் என்கிட்ட சொன்னார், அது முடிச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம் மாஸ்டர்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, we're all zero. இது மாதிரி நீங்கள் நிறைய பண்ணணும், குழந்தைங்களுக்கு பண்ணணும். குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தைரியமாக இருந்தனால தான் குழந்தைங்க நல்லா இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தைரியமாக இருங்க. எந்த இதையும் விதியும் மதியால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. எவ்ரிதிங் உங்களுடைய பிளெஸ்ஸிங் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வேணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யஷ்வந்த், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். SAIL ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த குழந்தைங்க ஹேவ் தி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் அண்ட் நியூ ரே ஆஃப் லைஃப் அண்ட் ஹோப். அவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ராஜகுரு, என் பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசரண். 2017 இவனுக்கு ஹைப்பர் ஆக்சிலோரியான்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் டெஃபிஷியன்சி சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் ப்ராப்ளத்தினால 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 வருஷம் டயாலிசிஸ் பண்ணோம், டே அண்ட் நைட் பார்த்துட்டு. இப்போ நம்ம பையனுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு லிவரும் கிட்னியும் சேம் டைம் பண்ணணும், அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மிஸ்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. நான் சொன்னேன் என்னுடைய கிட்னி ஒன்றா கொடுத்துடலாம், மிஸ்ஸஸ்க்கு வந்து 2 பேரும் ஒரே டைம்னா அனுப்ப. டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 2மே ஒரே ஒருத்தவங்களாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், அதுவும் யங் ஏஜாக இருக்காங்க அவங்க, நீங்கள் கொஞ்சம் எல்டராக இருக்கீங்க, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொருந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியேட் பண்ணுறதுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா யஷ்வந்த் சார் தான் காண்டாக்ட் பண்ணி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக இதை ஹெல்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணார். சாரோட காண்டாக்ட் கொடுத்ததுனால இந்த சர்ஜரி நல்லபடியாக பண்ண முடியும். எல்லாருக்கும் வணக்கம். SAIL ஃபவுண்டேஷன் அவங்களோட டீமுக்கு வந்து என்னோட மறக்க முடியாத நன்றி. அப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்க ஓடி போன பையன், அதோ என்ன பையன் தான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போது வந்து இப்போ எப்படி அவங்க வந்து சொன்னாங்க, ஐயோ 5 கிலோ அந்த மாதிரி வந்து குழந்தை நல்லா இருந்தான் 1 வருஷம் வரைக்கும். அவ்வளோ வெயிட்டெல்லாம் ஏறி நல்லா இருந்த குழந்தைக்கு திடீர்னு வந்து ஒரே வயிறு உப்பி போயிடுக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வழிகாட்டி இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னபோது தான் வந்து பிரதர், எனக்கு வந்து அண்ணனே இல்லை, அந்த மாதிரி என்னோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி எனக்கு வந்து யஷ்வந்த் வந்து வழிகாட்டி ஒரு 20 டேஸில் இது கண்டிப்பாக முடியும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட என்னோட கணவருக்கும் வந்து தைரியம் கொடுத்து, அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் தைரியம் கொடுத்து, எங்களோட அம்மா என் தங்கச்சி எனக்கு வந்து தைரியம் கொடுத்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து 2017 பண்ணது. இப்போ நல்லா இருக்கான் குழந்தை, நல்லா படிச்சிட்டும் இருக்கான். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரமசிவம், இது என் மகன் சஞ்சய்குமார். இப்போ 1 இயர் தான் ஆச்சு சர்ஜரி பண்ணி. லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு ரொம்ப அன்கான்ஷியஸாக போயிட்டார் தம்பி. எக்மோ கறி வச்சு KMCH ஹாஸ்பிட்டலில் தம்பி சர்ஜரி பண்ணி வைக்கிறோம் நாங்கள். தம்பிக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு பண உதவி ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு வந்து யஷ்வந்த் சார் தான் வந்து எனக்கு வந்து ஒரே நாளில் எனக்கு வந்து அப்புல் வாங்கி கொடுத்து அன்றைக்கி இரவுக்கே தம்பி சர்ஜரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணார். எனக்கு இது என்றைக்கு நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். மேலும் மேலும் இது மாதிரி நிறைய உதவிகள் அவர் செய்யணும்னு சொல்லிட்டு என் மனமார பாராட்டிக்கிறேன் அவரை வந்து. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி. மேம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றத தாண்டி அவங்க இல்லைன்னா நடந்துக்கவே முடியாது. ஷீ இஸ் லைக் அ காடஸ் ஏஞ்சல், காட் மதர் ஃபார் மீ. லவ் யூ ஸோ மச் மேம். ஸோ இவங்க நிறைய இது போல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நடக்க முடியாமல் இருந்த என்ன இப்போது ஸ்கூலிங் காலேஜ் PG வரைக்கும் வந்துட்டேன். லவ் யூ ஸோ மச் மேம். Thank you so much Kala Master for joining us. மனிதத்தில் நம்மை திளைக்க வைத்த பல்வேறு உணர்வுகள் கலந்த இவ்விருது விழாவின் முழு தொகுப்பையும் இப்போதே காணுங்கள் Black Sheep Valley OTT-யில்.